வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே, தமிழ் மகள் கண்ணே அப்படின்னு நந்தா படத்துல நீ பேசி வந்த அந்த ஸ்டைல் இருக்கு வாருனே, லொடுக்கு பாண்டி கேரக்டரு. அதுல எவ்வளவு ஃபேமஸ் ஆனனே. அதுல இருந்து பல படம் பார்த்துருக்கனே. தம்பி ஒரு ரசிகர்னே. கருணாசனே நல்லா இருக்கியானே. ஆனா நீ அப்பெல்லாம் நல்லா நடிச்ச நடிப்பெல்லாம் சினிமாவில் நல்லா இருந்துச்சுனே. இப்ப சமீப காலமா நீ நடிக்கிற நடிப்பு அண்ணன் தம்பிக்கு ஒன்றும் பிடிக்கல. ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அண்ணே நல்லா இருக்கியானே. அண்ணி நல்லா இருக்காங்களே. கிரேசன் நல்லா இருக்காங்களா. தம்பி எப்படி இருக்காப்புல. கென் எப்படி இருக்காப்புல. பாப்பா எப்படி இருக்கு. நல்லா இருக்கீல்ல. அன்னை நல்லா இருக்கணும் நானே தம்பி என்னைக்குமே வாழ்த்துவேன். அதை பத்தி பிரச்சனை இல்லைனே. ஆனா நீ சமீபத்துல என்ன செஞ்சிருக்க. திமுக போய் ஒரு சீட்டு வாங்கியிருக்கனே. வாங்கிட்டு வந்து வெளியில நீ அந்த நடிப்பு தான் என் தம்பிக்கு பிடிக்கல. நீ நடிச்ச நடிப்பு சுத்தமா பிடிக்கல. நீ என்ன பேசுற. முக்குளத்தோரை நான் தான் காப்பாத்துவேன்ற முக்குளத்தோர் புலிப்படன்னு பேர் வச்சிருக்க. அதை வச்சுட்டு அம்மாட்ட ரெட்டலையில சீட்டு வாங்கின ஜெயிச்சு அப்ப நல்லா இருந்த. நான் தான் இந்த ஆட்சியவே காப்பாத்தினேன். சின்னம்மாவை காப்பாத்தினேன். பூவத்தூர் எம்எல்ஏ பூராத்தை அடைச்சு வச்சிருந்தேன். அதனால அவங்க எனக்கு சரியா நடக்கல அப்படின்னு வெளியே வந்து பேசினேன். அதை நான் தம்பி ஒத்துக்கிறேன். அது தம்பி ஒத்துக்கிறேன். உன் மேல தப்பு இல்லை. ஆனா நீ சமீபத்துல நடிக்கிற நடிப்பு சுத்தமா சரியில்லை. சீட்டு வாங்கிட்டு வந்த சிவகங்கை சீட்டு வாங்கியிருக்க. ரைட்டு. நீ வெளியே வந்து என்ன பேசுற. முக்குளத்தோருக்கே நான் தான் அத்தாரிட்டின்னு சொல்ற. சொல்லி போட்டு நீ என்ன சொல்ற. நான் டிடிவிய வந்து மதிக்கல. பிஜேபி மதிக்கல. எடப்பாடி மதிக்கல. சின்னம்மாவை மதிக்கல. ஓபிஎஸ் ஐயாவை மதிக்கல. அப்படிலாம் சொல்றேல. அவங்கள முக்குளத்தோரு அவங்களெல்லாம் மதிக்கலன்னு சொல்றேல. அப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும். அண்ணன் டிடிவியை கூட டிடிவி போய் பார்த்துருக்கணும். அம்மா சின்னம்மாவை பார்த்துருக்கணும். இவங்களையெல்லாம் பார்த்து ஒன்றிணைச்சு நீ கட்டமைச்சு ஒரு கூட்டணி நின்றுக்க வேண்டியதானே. ஏன் நிக்க மாட்டேங்கிற. நீ நின்னா ஜெயிக்க மாட்ட. அது உனக்கே தெரியுது. இதெல்லாம் வந்து நீ முக்குளத்தோரை காப்பாத்துறே. நடிக்காத. தயவு செஞ்சு நடிக்காத. என்னுடைய சுயநலத்துக்கு நான் உதயசூரியன் சின்னத்துல நின்னாதான் ஜெயிப்பேன். நான் எம்எல்ஏ ஆகணும். என் குடும்பமே சினிமால இருக்கு. நான் அதனால என் குடும்ப நலனுக்காகத்தான் நான் இருப்பேன் அப்படின்னு உண்மையை பேசி பழகு. நீ வந்து பொது வெளியில நடிக்கிறத நிப்பாட்டிக்க. இந்த நடிப்பு ஒன்றும் சரியில்லை. தேர்தல் முடிஞ்ச பிறகா திருந்து. அவ்வளவுதான் தம்பி சொல்லுவேன். நல்லா இரு. வணக்கம்.